சரி, நேரடியா இன்னைக்கு நம்மளோட இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போயிடலாம். ஒரு சாதாரண வயதான மனிதரோட தீவிரமான கற்பனை வெறும் பழைய புத்தகங்களையும் பொன்னிற சூரிய அஸ்தமனங்களையும் மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அழியாத காதலை உருவாக்குச்சு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு அற்புதமான மோதல் இது. உங்க கண் முன்னாடி இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பழைய ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு கிராமம். அங்க ஒரு இருட்டான அறை, அதுல மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. நம்ம கதாநாயகன் அலோன்சோ கிஹானோ ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனா அவர் அரக்கர்கள், இளவரசிகள், மந்திரவாதிகள் பத்தின பழங்கால மாவீரர்களோட கதைகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் நிஜத்துல யாரு அப்படிங்கறதையே முழுசா மறந்துடுறாரு. அவர் கண்கள் முழுக்க சாகச கனவுகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. பகுதி 1. கனவுகளின் தொடக்கம். ஒரு சாதாரண மனிதன் எப்படி முழுமையா மாறினான் அப்படிங்கறத இப்ப பாப்போம். இந்த மாற்றம் எப்படி படிப்படியா உருவானதுன்னு பாருங்க. இது ஏதோ ஓவர் நைட்ல நடந்த மேஜிக் கிடையாது. அவர் படிச்ச அந்த வீரர்களோட கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை முழுமையா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பகலும் இரவும் தொடர்ந்து அந்த புத்தகங்களே படிச்சதால தன்னை ஒரு சாதாரண மனிதன்கிற நிலையிலிருந்து மாத்தி உலகத்தை காப்பாற்ற வந்த ஒரு மாவீரனாவே அவர் முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு மாவீரனா மாறணும்னா சில விதிமுறைகள் இருக்குல்ல. அந்த கற்பனையான ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை குவிக்சோட் ஃபாலோ பண்ணாரு. முதல்ல தன் பேரை டான் குவிக்சோட் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. தன்னோட பழைய குதிரைக்கு ரோசினாண்டேன்னு புதுசா பேர் வச்சாரு. துருப்பிடிச்சு போன பழைய இரும்பு கவசத்தை மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் மிக முக்கியமா தனக்கான ஒரு காதலியும் தேர்ந்தெடுத்தாரு. அந்த ஸ்பெயின் நாட்டோட மேகமூட்டமான வானத்துக்கு கீழே தன்னை ஒரு உண்மையான மாவீரனா அவரு தயார்படுத்திக்கிட்டாரு. பகுதி 2. டல்சினியா ஒரு கற்பனை காதல். ஒவ்வொரு மாவீரனுக்கும் ஒரு காதலி வேணும் இல்லையா? அதுதான் இந்த கதையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. உலகம் அவளை வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஆல்டோன்சா லொரென்சோ அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணை தான் பார்த்துச்சு. ஆனா நம்ம குவிக்சோட்டோட மனசு அவளை எப்படி பார்த்துச்சு தெரியுமா? டல்சினியா டெல் தொப்போசோ அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்டமான மாயாஜால ஒளியில ஜொலிக்கிற அழகான இளவரசியா அவளை உருவாக்குச்சு. நிஜத்துக்கும் அவர் மனசுல இருந்த கற்பனைக்கும் இடையில இருக்கிற இந்த முரண்பாடு உண்மையிலேயே ரொம்ப அழகானது. இந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டல்சினியா அப்படிங்கிறவங்க குவிக்சோட்டுக்கு வெறும் ஒரு ஈர்ப்போ கிரஷோ கிடையாது. அவர் உயிர் வாடுறதுக்கும் உலகத்துல இருக்கிற அநீதிகளை எதிர்த்து போராடுறதுக்குமான முழு காரணமா மாறிப்போனாள். சொல்லப்போனா அவ ஒரு நிஜமான நபரே கிடையாது. அவரோட லட்சியத்தோட கற்பனை தூண். இந்த ஆழமான காதலோட அவர் ஒரு சாதாரண விடுதிக்கு சாகசம் தேடி போறாரு. அந்த விடுதிய ஒரு பெரிய கோட்டைன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த சாதாரண விடுதி ஓனரை பார்த்து தன்னை ஒரு மாவீரனா அறிவிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. அங்க இருந்த எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அவர் அதையெல்லாம் சட்ட பண்ணவே இல்ல. தான் செய்யற ஒவ்வொரு வீரச் செயலும் தன்னோட டல்சினியாவுக்காகத்தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டாரு. பகுதி 3. அரக்கர்களா அல்லது காற்றாலைகளா? குவிக்சோட்டோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப ஃபேமஸான ஆக்ஷன் நிறைந்த காற்றாலை போரை இப்ப பார்க்கலாம். நிஜ உலகத்தை விட்டு அவர் மனசு எவ்வளவு தூரம் விலகி போச்சுங்கிறத இந்த காட்சி மிகச்சரியா காட்டும். அவரோட விசுவாசமான நண்பன் சான்சோ பான்சா பதற்றத்தோட ஐயா அதெல்லாம் வெறும் காற்றாலைகள் அப்படின்னு எவ்வளவோ கத்தி எச்சரிக்கிறான். ஆனா குவிக்சோட்டோட மூர்க்கமான கற்பனையில அந்த நிஜம் முழுமையா மறைஞ்சு போச்சு. சான்சோவுக்கு அது சாதாரண காற்றாலைகள். ஆனா குவிக்சோட்டுக்கோ தன்னோட காதலி டல்சினியாவை காப்பாற்ற அழிக்கப்பட வேண்டிய மாபெரும் அரக்கர்கள். அந்த போர்க்களத்தோட சினிமாத்தனமான சோகத்தை நீங்க இங்க கட்டாயம் உணர முடியும். குதிரையில ரொம்ப வேகமா அந்த அரக்கர்களை நோக்கி பாஞ்சு போறாரு. ஆனா வேகமா சுழல்ற அந்த ராட்சச காற்றாலைக்கு முன்னாடி அவரோட பழைய துருப்பிடிச்ச கவசம் எப்படி ஈடு கொடுக்கும்? காற்றாலை சிறகுகள் அவரை கொடூரமா தாக்கி அந்த புழுதி நிறைந்த போர்க்களத்துல தூக்கி வீசுது. ஈட்டி உடைஞ்சு உடம்பு முழுக்க ரத்த காயங்களோட அவர் கீழே விழுறாரு. இந்த இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? நிஜத்தை ஏத்துக்குவான். ஆனா குவிக்சாட் என்ன சொல்றாரு பாருங்க. தனக்கு கிடைச்ச தோல்வியையோ நிஜத்தையோ ஏத்துக்காம தன்னோட டல்சினியா உலகத்தை உயிர்ப்போட வச்சுக்க அவரோட மனசு உடனே ஒரு மாயாஜால கதையை உருவாக்குது. கெட்ட மந்திரவாதிங்க தான் அந்த அரக்கர்களை காற்றாலைகளா மாத்திட்டாங்க அப்படின்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு. பகுதி 4. மறையும் மாயைகள். தொடர்ந்து இப்படியே ஒரு மாயா உலகத்துல வாழ்ந்தா என்னாகும்? உண்மையை எதிர்கொள்ளும் போது எவ்வளவு வலிக்கும்? ரொம்பவே கடினமான உண்மையான ஒரு உலகத்துல இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு மாயையை தொடர்ந்து மெயின்டைன் பண்றது கண்டிப்பா பெரும் குழப்பத்துல தான் கொண்டு போய்விடும். சான்சோ பான்சா ஒரு புழுதி படிஞ்ச சாலையில நடந்து போற 3 சாதாரண கிராமத்து பெண்களை காட்டி அதுல ஒருத்தர் தான் உங்களோட காதலி டல்சினியா அப்படின்னு சொல்றான். இது குவிக்சோட்டோட எதிர்பார்ப்புக்கும் அப்பட்டமான நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதலை உருவாக்குது.
அவரோட வாழ்நாள்ல முதல் தடவையா குவிக் ஷோக்கோட சொந்த கண்களே அவரோட கற்பனைக்கு துரோகம் செய்யுது. மாயாஜால ஒலியோட வருவாள்னு எதிர்பார்த்த ஒரு ரொமான்டிக்கான சந்திப்புக்கு பதிலா அங்க வெறும் 3 சாதாரண கிராமத்து பெண்களை பார்த்ததும் அவருக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான உணர்ச்சி குழப்பம் வருது. மறுபடியும் அவர் உண்மையை ஏத்துக்க மறுக்கிறாரு. ஓ, மந்திரவாதிகள் என் டல்சினியாவின் அழகை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்சு சொல்றாரு. ஏன்னா தன்னோட சொந்த கண்கள் காட்டுற உண்மையை விட அவர் மனசுல இருக்கிற அந்த கற்பனை பெண்ணின் மேல அவர் வெச்ச காதல் பல மடங்கு வலிமையானது. அவரோட மொத்த பயணத்தோட சுருக்கமே இதுதான். தெருவுல போற கூட்டமெல்லாம் அவரை பார்த்து சிரிச்சாங்க, பைத்தியக்காரன் சொல்லி ஏமாத்துனாங்க, பல இடங்கள்ல உடம்பு ரீதியா கடுமையா தாக்கப்பட்டாரு. உலகத்தோட இந்த கொடுமைக்கும் அவரோட உன்னதமான இதயத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு சோகமான வாழ்க்கை அது. ஆனா என்ன நடந்தாலும் அவர் தன்னோட டல்சினியாவுக்காக நம்பிக்கையோட ரொம்பவே பெருமையா எழுந்து நின்னாரு. அவர் ஒருபோதும் தளரவே இல்ல. பகுதி 5 காதலின் உண்மையான அர்த்தம். இப்போ நாம அவரோட இறுதி நாட்களை நெருங்கிட்டோம். அவரோட வாழ்க்கையோட இறுதி பகுதியை நாம நெருங்கும்போது அந்த பிரம்மாண்டமான போர்களோட ஆற்றல் எல்லாம் மெதுவா மங்கி போகுது. மாயைகள் எல்லாம் உடையும் போது அமைதியான ஆனா மனச உடைக்கிற ஒரு காட்சி அங்கு விரியுது. மெழுகுவர்த்தி ஒளிரும் ஒரு படுக்கையில வயதான பலவீனமான குயிக்ஸோட் படுத்திருக்காரு. அவரோட உடம்பும் மனசும் இப்ப முழுமையா சோர்ந்து போயிடுச்சு. அமைதியான தன் நண்பர்கள் சூழ்ந்து நிற்க அந்த பழங்கால புத்தகங்களை முதல்ல திறந்ததிலிருந்து தான் எந்த நிஜத்தை விட்டு தப்பி ஓடிக்கிட்டு இருந்தாரோ அந்த அப்பட்டமான உண்மையா அவர் கடைசியா ஒத்துக்கிறாரு. நான் உண்மையிலேயே மாவீரன் இல்லை அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்றாரு. இது ஒரு அருமையான விஷயத்த நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அவர் அந்த டல்சினியாவை ஒருபோதும் நேர்ல சந்திக்கவே இல்ல, அவளை அவர் சொந்தமாக்கிக்கவும் இல்ல. அவன் நிஜத்துல ஒரு பொய்யான கதாபாத்திரம்தான். ஆனா டல்சினியா அப்படிங்கிற அந்த பெயர் அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் அவர் மனசுல நிலைச்சி இருந்து அவரோட மொத்த வாழ்க்கையுமே முழுமையா மாத்திடுச்சு. அவரோட ஆன்மாவில் அவள் ஏற்படுத்திய தாக்கம் 100% உண்மையானது. டான் குவிக்ஸோட் தன்னோட பொன்னிற சூரிய அஸ்தமன கனவு உலகத்துக்குள்ள குதிரையில பயணிச்சு போற இந்த அழகான காட்சியோட நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். ஒரு கற்பனையான காதல் கூட ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தத்தை தர முடியுமா? மனித கற்பனைக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு பாத்தீங்களா? இந்த கேள்வி உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும் நம்புறேன். இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம சீக்கிரமே மீண்டும் சந்திப்போம்.